இங்க ஒரு பையன் ஒரு பெரிய ராட்டனத்தை பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப வாஸ் ஸ்டீபன் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ அவனை கூப்பிடுற மாதிரி சத்தம் கேக்குது. அம்மா தான் கூப்பிடுறேன், வாஸ் ஸ்டீபன், அம்மா இங்கதான் இருக்கேன் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் அந்த ராட்டனத்துக்கு பக்கத்துல போய் உட்கார்றான். சுத்துதா, பயமா இருக்கா அப்படின்னு கேட்கற மாதிரியும் காமிக்கிறாங்க. அப்படியே வேகமா சுத்துது. அடுத்த சீன்ல ஒருத்தர் கேமரா வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பொண்ணா ஆடிஷன் எடுத்துக்கிட்டு இருக்கான். அதுல நிறைய பொண்ணுங்களை நடிக்க வச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அதுல என்ன போய் போலீஸ் கிட்ட சொல்லிடுவியா அப்படின்னு ஒரு டயலாக் இருக்கு. ஆமா, நீ ஒரு சைக்கோன்னு சொல்லுவேன் அப்படின்னு எல்லா பொண்ணுங்களுமே சொல்றாங்க. அதுல ஒரு பொண்ணு மட்டும் லவ் பண்ண பையனை எப்படி போலீஸ் கிட்ட சொல்றது அப்படின்னு கேக்குறாங்க. இதே மாதிரி உங்களை ஒருத்தன் கத்தி எடுத்து குத்த வரான், நீங்க எப்படி கத்துவீங்க அப்படின்னு எல்லாருமே அந்த சீனை நடிக்க வச்சு ஆடிஷன் எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப சில பொண்ணுங்க சரியா நடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான கத்தியை போய் எடுத்துட்டு வரேன் நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் உண்மையான கத்தியை எடுத்துட்டு வந்து அவன் குத்துற மாதிரியும் அந்த பொண்ணுங்க கத்துற மாதிரியும் சத்தம் கேக்குது. அடுத்த சில நிறைய போலீஸ் ஜீப்லாம் இங்க வந்திருக்கு. அவனை கண்டிப்பா பிடிச்சாகணும், எல்லா செக் போஸ்ட்லயும் சொல்லி வச்சிருக்கேன் சார் அப்படின்னு ஒரு போலீஸ் பேசிக்கிட்டு இருக்காரு. பொதுமக்களுக்கு தெரியாம பாத்துக்கங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த கொலகாரனோட போட்டோவை ஸ்கெட்ச் பண்ணிருக்கோம் அப்படின்னு காமிக்கிறாங்க. அடுத்த சீன்ல அந்த ஹீரோவான ஸ்டீவன் வீட்டுல இருந்து கிளம்பி வரான். யாரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அங்க இருக்க ஒரு போலீஸ் கிட்ட நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த போலீஸ் ரொம்பவே அசால்ட்டா, யார பண்ண, எதுக்கு பண்ண, ஏன் பண்ணு மறந்துட்டியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோவும் நான் 9 பொண்ணுங்களை கொலை பண்ணிட்டேன், நீங்க தேடிக்கிட்டு இருக்கவனே நான் தான் அப்படி சொல்றான். இதுக்குன்னு ஒரு கிரைம் இன்ஸ்பெக்டர் மைக்கில் கேஸ பாத்துக்க சொல்லி அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. மீடியா, பிரஸ் எல்லாருமே இந்த ஸ்டீவனை பத்தி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு எதிராக மக்கள் எல்லாருமே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு காமிக்கிறாங்க. பிரஸும் போலீஸ் கிட்ட என்ன காரணம், எதுக்கு இத்தனை பொண்ணுங்களை கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு கேக்குறாங்க. இப்போதான் நாங்க கஸ்டடியிலே எடுத்திருக்கோம், விசாரிச்சுட்டு உங்களுக்கு சொல்றோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை போலீஸ் சொல்றாங்க. அப்ப இந்த மைக்கிலும் எல்லாரையும் பொறுத்தவரை கேஸ் முடிஞ்சிருச்சு, ஆனா என்ன பொறுத்தவரை இப்பதான் கேஸ் ஆரம்பிக்குது. எதுக்காக அவன் கொலை பண்ணா, அதே மாதிரி ஏன் அவனா வந்து சரண்டரானா, பயமா இல்ல பிளானா அப்படின்னு யோசிச்சுட்டு அபிஷியலா இல்லாம தானா போய் விசாரிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. அப்ப அந்த ஸ்டீபனும் எப்படி ஒவ்வொரு பொண்ணையும் கொலை பண்ணா அப்படிங்கறத செஞ்சு காமிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்ண அப்படின்னு போலீஸும் கேக்குறாங்க. அதுக்கு கொன்னு காட்டுக்குள்ள தூக்கி போட்டுருவேன், அடுத்த நாங்க போய் பார்த்தா பாடி இருக்காது அப்படின்னு சொல்றான். அந்த காட்டுக்குள்ளேயும் போய் செக் பண்றாங்க. அங்க அந்த பொண்ணுங்களோட செயின் எல்லாம் கிடைக்குது. இவன் எந்த ஒரு பதட்டம் இல்லாம ஜாலியா இருக்கிறதையும் அந்த போலீஸ் பாக்குறாங்க. அடுத்த சீன்ல ஸ்டீபனை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க ஜட்ஜி முன்னாடி குற்றத்தை ஒத்துக்கிறான். திரும்ப அவனை வேன்ல ஏத்தலாம் அப்படின்னு போறப்ப இவன் குத்தி கொண்ட ஒரு பொண்ணோட அண்ணன் வந்து இவன் மேல பெட்ரோல் வீசுறான். அதனால அங்கிருந்து சீக்கிரமாவே ஸ்டீபனை கூட்டிட்டு போயிடுறாங்க. அடுத்த சீன்ல 2006 நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப ஸ்டீபன் ஒரு சின்ன பொண்ணு கூட விளையாண்டுகிட்டு இருக்கான். அவங்க அம்மா வந்து அவனை கூட்டிட்டு போறாங்க. அப்ப கையில ஒரு நாய்க்குட்டியும் வச்சிருக்கான். அதுக்கு பேரு குட்டன் அப்படின்னு பேர் வச்சிருக்கான். இந்த நாய்க்குட்டி தான் நான் உன்னை விட சொன்னல அப்படின்னு அவங்க அம்மாவும் கேக்குறாங்க. அதுக்கு ஸ்டீபனும் இவன் இன்னும் ஒரு வருஷத்துல பெருசாயிடுவான், அப்பாட்ட இருந்து நான் காப்பாத்திடுவோமா அப்படி சொல்றான். சரின்னு வீட்டுக்கு போறாங்க. அவங்க அப்பா ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு மேல வரதையும் காமிக்கிறாங்க. அவரு ஒரு அத்லட்டாக நினைச்சு ரொம்பவே ட்ரை பண்ணாரு. அவர் கால அடிபட்டுறதுனால ஆக முடியல அப்படிங்கிற விரக்தியிலேயே ரொம்பவே குடிக்க அடிமையிட்டாரு. அதே மாதிரி இவனையுமே அத்லட்டாக ட்ரை பண்றாரு. அதனால எக்ஸசைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால அந்த நாய்க்குட்டி கத்துற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஏற்கனவே கோவமா போதில இருந்த அவங்க அப்பா அந்த நாய்க்குட்டிய இதெல்லாம் எதுக்கு தூக்கிட்டு வர வீட்டுக்கு அப்படின்னு கேட்டு அதையும் கொன்னு போட்டுறாரு. அடுத்த சீன்ல ஜெயில இருக்கிற ஸ்டீஃபனை சீமா அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து அவனுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில போட்டோஸ் எல்லாத்தையுமே காட்டி இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்கறாங்க. அவரோட மைண்ட் எப்படி இருக்கா அப்படிங்கறத செக் பண்றாங்க. அடுத்த நாள் திரும்பவும் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அப்ப உங்க அப்பா குடிச்சுக்கிட்டே இருந்தாரு, அதனாலதான் எல்லா பிரச்சனையுமா அப்படின்னு சீமா கேட்க அதுக்கு ஸ்டீபனும் ஆமா அப்பா தான் எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங், ஆனா முடிஞ்சது அப்படின்னு சொல்லி 2016 நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப அவங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அவர் ஸ்கூல்ல பொண்ணுங்களை தெரியாம வீடியோ எடுத்திருக்காரு, அதனால எல்லாருமே அவரை அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அங்க வந்து ஸ்டீபனோட அம்மாவுமே அவரை அடிக்கிறாங்க. சின்ன பொண்ணுங்களுக்கு இப்படி பண்ணிருக்கி அப்படி சொல்லி நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் அப்படி சொல்லி அவங்க அப்பா அப்பையும் ரொம்பவே அதிகாரமாவும் திமிராவும் தான் நடந்துக்கிறாரு. அவங்க அப்பா இறந்த நாள்ல அவங்க அம்மா நிப்படி வச்சிருந்த பேக்கிங் வேலையை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க அப்பாவுக்கு ஏதோ ஒரு மாத்திரைய அவங்க அம்மாவுக்கு காஃபில கலந்து தராங்க. அதுல இருந்தே அவங்க அம்மாவோட கண்ட்ரோல்ல தான் இந்த வீடியோ இருக்கு அப்படின்னு ஸ்டீபன் சொல்றான். அவங்க அப்பாவை வீட்டு வேலையில செய்ய வச்சுட்டு வெளியில உலகத்துக்கு அவர் தான் அங்க அதிகாரம் பண்ற மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சில சீமாவும் மைக்கேல் கிட்ட வந்து இந்த டெஸ்ட் மூலமா அவன் பொய் சொல்றான் அப்படின்னு நல்லாவே தெரியுது, எப்படி சொல்றான் அப்படின்னு கேட்கறதுக்கு அவன் இதை விட மோசமானவனா இருக்கிற மாதிரி தோணுது, நான் எடுத்த டெஸ்ட்டுக்கும் அவனோட ஆக்டிவிட்டிஸுக்கும் அவனை வெளியில பாக்குறதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியுது, அதனால அவன் கண்டிப்பா பொய் தான் சொல்றான் அப்படி சொல்றாங்க. இரு இப்பதான் அவங்க அப்பாவையும் அம்மாவும் பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான், நாம அடுத்தடுத்து கேட்போம் அப்படின்னு சீமாவும் சொல்றாங்க. அதுக்கு மைக்கேலும் அவங்க அப்பாவும் அம்மாவும் உயிரோட இல்ல அப்படிங்கிறது உனக்கே தெரியும் தானே, அவங்க அப்பா மேல கேஸ் வேற இருக்கு, அவங்க ஒய்ஃபை கொண்டுட்டு அவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்றான். அதுக்கு சீமாவும் இன்னி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்த சில சீமா இறந்து போன பொண்ணுங்களோட வீட்டுக்கு போய் விசாரிக்கிறாங்க. அப்ப அவங்களோட அப்பாவும் அம்மாவும் ரொம்பவே அழுதுகிட்டே அவனை எப்படியாவது கொல்லணும், அவனுக்கு எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், கண்டிப்பா அதுக்கான தண்டனையை வாங்கி தருவோம் அப்படின்னு சீமாவும் சொல்றாங்க. ஒரு பக்கம் மைக்கேலும் ஸ்டீபனோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற எல்லார்கிட்டையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப சில பேர் ஸ்டீபன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன், அவனுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது, வீட்டை விட்டு கூட வெளியில போக மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. சில பேரு அவங்க அப்பா தான் குடிச்சிட்டு வந்து டார்ச்சர் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க. சில பேரு அவங்க அம்மா தான் சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மைக்கேலும் மிதன் அப்படிங்கிற ஸ்டீபனோட ஃப்ரெண்டை போய் பாக்குறாரு. ஸ்டீபன் எப்படி அப்படின்னு கேக்குறாரு. அவன் தான் அவங்க அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் மாட்டிக்கிட்டான்,
அவர் ரொம்பவே பாவம் அப்படி சொல்லி திரும்பவும் பிளாஷ்பேக்கு போறாங்க. அப்ப ஸ்டீபனோட ஃப்ரெண்டு மிதுன் கூட உட்காந்து விளையாண்டுகிட்டு இருக்கான். அப்ப என்னை எப்ப பார்த்தாலும் அடிக்கிறாங்கடா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு அந்த ஃப்ரெண்டு மிதுனும் நம்பவே இல்லை. உங்க அம்மா ரொம்பவே நல்லவங்கடா, எனக்கு கேக்லாம் தருவாங்களே அப்படி சொல்றான். அப்புறம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க அம்மா இங்க வந்துடுறாங்க. ஸ்டீபன் அப்படின்னு கூப்பிட்டுட்டு அப்பாவுக்கு காஃபி குடுத்துட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் அவன் ஃப்ரெண்டு மிதுனை நீ வீட்டுக்கு போ, டைம் ஆயிடுச்சு அப்படி சொல்ல அவனும் சரி ஆண்டி அப்படி சொல்லிட்டு கிளம்புறான். அதுக்குள்ள ஸ்டீபன் கிட்ட அப்பாவுக்கு மாத்திரை கலந்து குடுத்துட்டியா அப்படின்னு கேட்க நான் மறந்துட்டேமா அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவனை ரொம்பவே போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை மிதுனை திரும்பி பாத்துறான். அதையும் சொல்றான் அவனை ரொம்பவே டார்ச்சர் பண்ணாங்கன்னு. அடுத்து அவனோட அப்பா வேலை செஞ்ச அந்த ஸ்கூலுக்கு போறாரு. அங்க மூர்த்தி அப்படிங்கிற ஒரு போலீஸ் இருக்காரு. அவர்கிட்ட அவனோட அப்பா அம்மாவோட கேஸ் முடிஞ்சிருச்சு, ஆனா எந்த ஒரு கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் இல்லாம எப்படி கேஸ முடிச்சீங்க அப்படின்னு மைக்கில் மூர்த்தி கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு மூர்த்தியும் எல்லாமே என்னோட பொண்ணுக்காக தான் பண்ணேன் அப்படி சொல்லி அழுகிறாரு. ஏன்னா ஸ்டீபனோட அப்பா வீடியோ எடுத்திருப்பார்ல, அதுல இந்த மூர்த்தியோட பொண்ணு அடக்கம் எனக்கு தான் தெரியும், அவன் வீட்டை விட்டு கூட வெளியில வரல அப்படிங்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதுவும் இல்லாம ஸ்டீபனோட அப்பாவை கொண்டது ஸ்டீபன் தான் அப்படிங்கிற உண்மையுமே எனக்கு தெரியும் அப்படின்னு ஸ்பாட்டுக்கு போனப்ப ஸ்டீபன் தான் அங்க இருந்தான் அப்படி சொல்லி என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் வந்துனுங்க அப்படின்னு பத்திரிக்கை வைக்கிறாரு. அதனால மைக்கினால எதுவுமே பண்ண முடியாம அங்கிருந்து வந்துடுறாரு. சீமாவும் மைக்கிலும் இவங்க அப்பாவை கொண்ட உண்மை நமக்கு மட்டும் தானே தெரியும், நம்ம டெஸ்ட் வைக்கிறப்ப இந்த உண்மையை அவன் ஒத்துக்கிட்டா அவன் போய் சொல்றான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு ஸ்டீபன் கிட்ட இப்ப சீமாவும் 2021 நியூ இயர் நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஸ்டீபனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அவங்க அப்பா வந்து ஸ்டீபன் கிட்ட சாரியை அயன் பண்ணித்தா அப்படின்னு கேக்குறாரு. நீயே அயன் பண்ணிக்க அப்படின்னு அப்பா கிட்ட சொல்றான். இல்லப்பா எனக்கு நிறைய வேலை இருக்கு, நைட் எல்லாமே கேக்க பேக் பண்ணி என்னால முடியல, நீ கொஞ்சம் அயன் பண்ணி கொடு அப்படி சொல்லும்போது சரி அயன் பண்ணி தரேன் அப்படின்னு வரும்போது அப்ப திடீர்னு யாரோ காலிங் போய் அடிக்கிற சத்தம் கேக்குது. அதனால கீழே போய் பாக்குறான். அப்ப உனக்கு சென்னையில வேலை கிடைச்சிருக்கு, இந்த ஆஃபர் லெட்டர் அப்படின்னு கொடுக்க அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஸ்டீபன் அவங்க அப்பா கிட்டயும் சொல்றான். அப்புறம் தான் அவனுக்கு ஞாபகம் வருது அந்த அயன் பாக்ஸ சேலை மேலேயே வச்சுட்டு வந்தது, அதனால சேலை எரிஞ்சு போயிடுச்சு. ரெண்டு பேருமே ரொம்பவே பயப்படுறாங்க. ஐயோ போச்சு, அம்மா வந்தா அவ்வளவுதான் அடிக்க போறா நம்மள அப்படின்னு அவங்க அப்பாவும் சொல்றாரு. சரிப்பா பயப்படாத, நான் தானே பண்ணேன், நானே வாங்கிக்கிறேன் அப்படி சொல்லி புதுசா ஒரு சேலை ஒண்ணு இதே மாதிரி வாங்கி வச்சலாம் அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்புறாங்க. அப்ப அப்பாவும் நான் வரமாட்டேன்டா அப்படின்னு சொல்றாரு. நான் தானே கூட்டிட்டு போறேன், வெளியில வாப்பா அப்படி சொல்ல என்னை எங்கேயாவது கொண்டு போய் விட போறீங்களாடா அப்படின்னு அப்பாவும் கேக்குறாரு. அதுக்கு ஸ்டீபனும் அப்பெல்லாம் இல்லப்பா என்னை நம்பி வா அப்படி சொல்லி கூட்டிட்டு போறான். அதே மாதிரி சேலெல்லாம் வாங்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஊர் சுத்திட்டு ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. நைட்டு அந்த ஆஃபர் லெட்டரை வச்சுக்கிட்டு ஸ்டீபன் ரொம்பவே சந்தோஷமா இருக்கான். கீழே அவங்க அம்மா அடிக்கிற சத்தம் கேக்குது. அவங்க அப்பாவை ரொம்பவே அடிச்சிடுறாங்க. எங்க போனீங்க, இந்த சேலை புதுசா இருக்கு, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி சொல்லி அடிக்கிறாங்க. அப்ப ஸ்டீபனால தாங்க முடியாம அடிக்காதீங்க, பாவம் அப்பா அவரால் முடியல அப்படி சொல்றான். என் ரூமுக்கு வர அளவுக்கு நீ பெரிய லைட்டே அப்படின்னு ஸ்டீபனோட அம்மாவும் சொல்ல அதுக்கப்புறம் அவனையுமே போட்டு அடிக்கிறாங்க. என்னை ஏமாத்திட்டீங்கல்ல, பொய் சொல்றீங்க அப்படின்னு அவங்க அம்மா டார்ச்சர் பண்றாங்க. அப்ப அந்த ஆஃபர் லெட்டரையும் அவங்க அம்மா பாத்துறாங்க. ஓ இதனாலதான் நீ இப்படி பண்ணி அப்படின்னு கேக்குறாங்க. இல்லம்மா நான் இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப்பா இருப்போமா அப்படின்னு சொல்றான். நீ எனக்கு மேல சம்பாதிக்க போறியா, உன்னை விட்டா தானடா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. இல்லம்மா நான் போய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு எவ்வளவோ கேட்டு பாக்குறான். நீ போக கூடாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. ஆனா ரொம்பவே கோபப்படுற ஸ்டீபனும் அவங்க அம்மாவோட கழுத்தை நெரிக்கிறான். இப்ப கடைசியா கேக்குறேன், சொல்லு விடுவியா மாட்டியா அப்படின்னு கேட்க விட மாட்டியா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல அதனால கிச்சனுக்கு வந்து கத்தி எடுத்துட்டு வந்து அவங்க அம்மாவை வயிற்றுல ரொம்பவே மோசமா குத்தி கொண்டுறான். அதை பார்த்து அவங்க அப்பா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இப்பதானே நீ என்னோட பையன், எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கடா உன பெற்றதுல, இவளுக்கெல்லாம் வேணும் அப்படி சொல்லி அந்த கத்தியை என்கிட்ட குடுறா, நான் தான் கொலை பண்ணி அப்படின்னு சரண்டர் ஆயிடுறேன், நீ சென்னைக்கு போயிடு அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. சொல்லிட்டு போலீஸ்க்கு போன் பண்ணி என் ஒய்ஃபை நான் கொன்னுட்டேன், வந்து என்ன அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு அட்ரஸ் எல்லாம் சொல்றாரு. ஆனா இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லாத ஸ்டீபனும் அப்பவும் போய் போலீஸ் கிட்ட உண்மையை சொல்லிடுவார் அப்படின்னு அவரையுமே கொலை பண்ணிடுறான். சீமா சொல்ற ஆப்ஷன் ஏயும் இல்லாம ஆப்ஷன் பியும் இல்லாம ஆப்ஷன் சியை செலக்ட் பண்ணிட்டான் அப்படின்னு மைக்கேல் சொல்றான். இந்த ரெண்டு கொலையுமே பண்ணிட்டு 1.5 வருஷமா சென்னையில தான் இருந்திருக்கான். வீட்டுக்கிட்ட இருக்கிற அந்த செக்யூரிட்டி பேசுறத கேளு அப்படின்னு ஒரு வீடியோவை காமிக்க அதுல ஸ்டீபன் ஒரு பொண்ணு கூட தான் இருந்தான், அந்த பொண்ணுக்கு ஸ்டீபன் வயசு தான் இருக்கும் அப்படின்னு அந்த செக்யூரிட்டி சொல்றாரு. மைக்கேலுக்கு அப்பதான் ஒரு யோசனை வருது, ஸ்டீபன் சரண்டர் அன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருக்கான், அப்ப அங்க யாரையோ பார்த்துட்டு தான் வந்திருக்கான் அப்படின்னு யோசிக்கிறான். சீமாவும் அந்த சர்ச்சோட பேர் என்ன அப்படின்னு கேட்க சென்ட் மேரி சர்ச் அப்படின்னு மைக்கேலும் சொல்றான். ஸ்டீபன் வீட்டுல இருந்து கிடைச்ச அந்த கிறிஸ்டியானிட்டி பேண்ட்ல கூட இந்த சர்ச் பேர் தான் இருந்துச்சு அப்படின்னும், அப்ப அந்த சர்ச்சுக்கு வர ஏதோ ஒரு பொண்ணாதான் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதனால அந்த சர்ச்சுக்கும் போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறான் மைக்கேல். அங்க இருக்கிற ஃபாதர் கிட்ட அந்த பேண்டை காமிச்சு கேட்கறான். அப்ப அவங்களும் ஆமா யூத் ட்ரீட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும், அதுல பொண்ணுங்களுக்கு கொடுத்த பேண்ட் தான் இது, ஆனா பசங்களுக்கு வேற அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு யார் யார் வந்தாங்க அப்படின்னு லிஸ்ட் வச்சிருக்கீங்களா அப்படின்னு மைக்கேல் கேட்க இருக்கு, இங்க அபிஷியலா லெட்டர் தாங்க நான் தரேன் அப்படின்னு ஃபாதர் சொல்ல இது அபிஷியலா பண்ண முடியாது, அந்த குற்றவாளி தப்பிச்சிருவான், அதனால சீக்கிரட்டா தான் பண்றோம், லிஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு கேட்கறான். அவரும் லிஸ்ட்டை கொடுக்கறாரு. அதுல மொத்தம் ஒரு 72 பொண்ணுங்க இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறான். திரும்பி ஃபாதர் கிட்ட இந்த 72 பொண்ணுங்களையும் எப்படியாவது சர்ச்சுக்கு நாளைக்கு வர வைக்க முடியுமா அப்படின்னு கேட்க அதுக்கு ஃபாதரும் எப்படி அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கறாரு. ஏற்கனவே நிறைய கொலை பண்ணிட்டான், இதே மாதிரி இனிமே நடக்காம இருக்க தான் கேட்கறோம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படி சொல்றான். அது மட்டும் இல்லாம சண்டே நாளைக்கு பிரேயர் இருக்கு அப்படி சொல்லி வரவீங்க அப்படின்னு மைக்கேல் சொல்ல சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த பொண்ணுங்க எல்லாத்தையுமே வர வைக்கிறாங்க. அதுல போலீஸ் தனியா ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. அதே
மாதிரி சர்ச்சில் ஒரு சிஸ்டரும் லிஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த லிஸ்ட்ல மொத்தம் 14 பேர் வரல அப்படிங்கிறது தெரியுது. அந்த 14 பேர் வீட்டுக்கு போயிட்டு போலீஸ் அனுப்பி விசாரிக்கிறாங்க. அவங்க எல்லாம் வேலிடான ஒரு ரீசனால தான் வரல அப்படின்னு தெரியுது. அதனால எதுவுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் ரொம்பவே கோவமா இருக்கான். சீமா கிட்ட இதுல எதுவுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றான். இந்த 15 பேர்ல ஒருத்தர் கூட மேலேயாவது உங்களுக்கு டவுட் வரல அப்படின்னு சீமா கேட்க 15 பேர் இல்ல 14 பேர் தான் அப்படின்னு மைக்கேல் சொல்ல 72 பேர்ல 57 பேர் வந்துட்டாங்கன்னா அப்ப வராதது 15 பேர் தானே அப்படின்னு சீமாவும் திரும்ப கேட்க அப்ப ஒரு பேர் லிஸ்ட்லயே இல்ல அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த பேரு மேரி ஜான் அப்படிங்கிறது தெரிய வருது. அதனால உடனே சர்ச்சுக்கு போயிட்டு அந்த ஃபாதர் கிட்ட கேட்கிறான் மைக்கேல், இன்னும் ஒருத்தர் பேர் வரலையே அப்படி சொல்லி. அப்ப அங்க இருக்கிற சிஸ்டர் சொல்றாங்க, அவங்க இப்படி அங்க இருக்க முடியும், என் கூட தானே இருந்தாங்க, நீங்க பாக்கலையா அப்படின்னு கேட்க, மேரி உங்க கூட இருந்தாங்க, அவங்களும் சிஸ்டரா இருந்தாங்களா அப்படின்னு கேட்கறான். இல்ல அவங்க சர்ச்சுக்கு வந்து 2 மாசம் தான் ஆகுது அப்படின்னு அது சிஸ்டர் சொல்றாங்க. எங்க இருப்பாங்க, நான் போய் பார்க்கணுமே அப்படின்னு கேட்க, சர்ச்சில் தான் இருப்பாங்க அப்படி சொல்றதை கேட்டு மைக்கேலும் அங்க போய் பார்த்து மேரிய அவங்க கஸ்டடியில எடுக்கிறாங்க. அப்ப மேரி கிட்ட உங்களுக்கு எப்படி ஸ்டீபனை தெரியும், ஸ்டீபன் எதுக்கு சரண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களை வந்து பார்த்தாரு அப்படின்னு கேட்க, அப்ப அவங்க சொல்றாங்க ஒரு ஆடிஷன் நடத்திக்கிட்டு இருந்தாங்க சென்னையில, அதுக்கு நான் போயிருந்தேன், ஒரு லவ் டயலாக கொடுத்து பேச சொல்லியிருந்தாங்க, அம்மாவையும் அப்பாவையும் கொலை பண்ண பையனை லவ் பண்ற பொண்ணா இருந்தா போலீஸ் கிட்ட சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டாரு. நானும் அதுக்கு எப்படி லவ் பண்ண பையனை சைக்கோன்னு எல்லாம் சொல்லி போலீஸ் கிட்ட சொல்ல முடியும், அவனுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்திருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்பதான் ஸ்டீபன் சொல்றான், இது வரைக்கும் நான் 9 பொண்ணுகளை கொலை பண்ணிருக்கேன், நீங்க 10வது ஆளா இருப்பீங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்க இப்படி சொன்னதும் நான் எப்படி சரண்டர் ஆகலான்னு தோணுது, உங்களை நான் பத்திரமா உங்க வீட்டுல டிராப் பண்ணிடுறேன் அப்படி சொல்லி என்னோட வீட்லயே டிராப் பண்ணா, அதே மாதிரி உங்களை நான் சரண்டர் ஆகிற அன்னைக்கு பார்க்கணும், எங்க வரலாம் அப்படின்னு கேட்டான். நானும் அதுக்கு சென்ட் மேரி சர்ச்சுக்கு வாங்க அப்படி சொன்னேன். அதனால அன்னைக்கு வந்து என்கிட்ட எதுவுமே பேசல, என்னை பார்த்துட்டு மட்டும் போயிட்டான், இது வரைக்கும் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு மேரி சொல்றாங்க. அப்புறம் ஏன் சர்ச்சுக்கு வந்தீங்க அப்படின்னு போலீஸும் கேட்கறதுக்கு, என்ன அந்த கொலையிலிருந்து காப்பாத்துறது கர்த்தர் தான், அதனால நான் சர்ச்சுக்கே என்ன அர்ப்பணிக்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் சீமாவும் ஸ்டீபன் லவ் பண்ணாரா அப்படின்னு கேட்க, அதுக்கு மேரி ஆமா அவரு ஒரு பொண்ணை லவ் பண்ணதா சொன்னாரு அப்படி சொல்றா. அந்த பொண்ணோட பேரு கிருத்திகா அப்படிங்கிறதையும் அவ சொல்றா. அடுத்த சீன்ல சூசைடுக்கு அட்டென்ட் பண்ணியிருந்த ஸ்டீபனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அங்கே போய் அவரை பார்த்து லவ் பண்ணிருக்கீங்களா ஸ்டீபன் அப்படின்னு கேட்கும்போது இல்ல அப்படின்னு சொல்றான். அப்ப கிருத்திகா யாரு அப்படின்னு கேட்க, அப்பதான் அவனோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். சின்ன வயசுல இருந்து ஸ்டீபனும் கிருத்திகாவும் 2 பேருமே ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் ஒரு புது வீடு எடுத்து ஸ்டீபனும் கிருத்திகாவும் போயிருக்காங்க. அங்க ஸ்டீபன் அவரோட அப்பா அம்மா போட்டவ பிரேம் பண்ணி மாட்டிருக்கான். ஆனா அவங்கள பாக்குறப்பெல்லாம் அவங்க சண்டை போட்டது மட்டும்தான் அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கு. ரொம்பவே அதனால மென்டலா பாதிக்கப்படுறான். அதனால கிருத்திகா கிட்ட நான் தான் எங்க அப்பாவையும் அம்மாவையும் 2 பேத்தையுமே கொலை பண்ணி அப்படின்னு சொல்லிடுறான். ஃபர்ஸ்ட் கிருத்திகா அதை நம்பல, உண்மையாவே நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். கிருத்திகா அதுக்கு எதுவுமே கேட்காம சரி நீ தூங்கு அப்படி சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இல்ல நான் கொலை பண்ணல, அங்கே இருக்கான் பாரு அவன் தான் கொலை பண்ணான் அப்படின்னு இவனோட போட்டோவை காமிக்கிறான். கிருத்திகாவுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. திரும்பவும் தூங்க அப்படி சொல்லிட்டு தூங்க வைக்க, அதுக்கப்புறம் கிருத்திகா மேல இவனுக்கு ஒரே சந்தேகமா இருக்கு, நம்மள போய் போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருவாளோ அப்படின்னு அவ எங்க போனாலும் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருவாளா அப்படி சொல்லிட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்றான். அது கிருத்திகாவுக்கும் தெரியுது. அதனால ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறா. நான் என்ன பைத்தியமா, எதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்த அப்படின்னு கேட்டுட்டு சண்டையும் போடுறான். உனக்கு நான் வேணும்னா வீட்டுக்கு வா அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். கிருத்திகாவும் வீட்டுக்கே வர்றான். உன்னை போய் நான் போலீஸ் கிட்ட சொல்லுவேனா ஸ்டீபன், நீ இல்லனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கறா கிருத்திகா. சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் கிருத்திகாவும் வந்து ஒரு 2 நாள் என்னோட ஆட்சி வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு ஸ்டீபனும் எதுக்கு போற, போலீஸ் போய் என்ன சொல்ல போறியா அப்படின்னு கேட்கறான். இல்ல ஸ்டீபன் அதுக்கெல்லாம் போகல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நான் இங்க போய் இருக்கேன் அப்படின்னு எவ்வளவோ கேட்டு பாக்குறா. நீ என்ன பத்தி தான் சொல்ல போற, எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு கையில கத்திய வச்சுக்கிட்டு நீ உண்மையை ஒத்துக்கோ நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னு ஸ்டீபன் சொல்ல, அதுக்கு கிருத்திகாவும் ஒரு கட்டத்துல முடியாம இப்ப என்ன உனக்கு உண்மையை சொல்லணும் அதானே, ஆமா உன்னை போலீஸ் கிட்ட தான் சொல்ல போறேன் அப்படி சொல்றா. அப்ப கரெக்டா வழியில போலீஸ் வண்டியோட ஹாரன் சத்தம் கேக்குது. அதனால கிருத்திகா தான் போலீஸ் கிட்ட சொல்லி போலீஸ் வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறான். அதனால ஸ்டீபனும் கொடூரமா கிருத்திகாவை குத்தி கொலை பண்றான். ஆனா போலீஸ் வேணும் அங்க வராம தூரமா போகுது அப்படிங்கிறத பார்த்த ஸ்டீபனும் ரொம்பவே கதறி அழுகுறான். நான் தெரியாம பண்ணிட்டேன் கிருத்திகா அப்படி சொல்லி. அப்படியே இத சீமா கிட்டையும் சொல்றான். எனக்குன்னு வாழ்க்கையில அன்பு காட்டின ஒரே ஒரு பொண்ணு அவதான், அவளையும் நான் கொன்னுட்டேன், இனிமே என்னோட கிருத்திகா கிட்ட வரவே மாட்டா, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், அதனாலதான் அந்த உண்மையை உங்ககிட்ட நான் மறைச்சேன் அப்படி சொல்றான். கிருத்திகாவோட அன்பை தேடிதான் அந்த 9 பொண்ணுகளையும் குத்தி கொலை பண்ணேன், அந்த அன்பை மேரி கிட்ட தான் பார்த்தேன், அதனாலதான் மேரிய கடைசியா பார்த்துட்டு சரண்டர் ஆகலாம் அப்படி முடிவு பண்ணேன் அப்படின்னு அவனோட கதையை சொல்லி முடிக்கிறான். அடுத்த சீன்ல கோர்ட்ல காட்டுறாங்க. அவனை நிக்க வச்சு இது எல்லாமே உண்மையா ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்க ஆமா அப்படின்னு சொல்றான். சீமாமா வந்து அவரோட ரிப்போர்ட்டை கொடுக்குறா. அப்ப ஜட்ஜும் தீர்ப்பை சொல்றாரு. கொலை செய்யறப்போ மனநலம் பாதிக்கப்பட்டிருந்த ஸ்டீபன் பழி வாங்குற நோக்கத்தோட அந்த கொலையை பண்ணல, அதனால கொஞ்சம் மன்னிக்கிற விதமா ரெட்ட ஆயுள் தண்டனை கொடுக்குறேன் அப்படி சொல்றாரு. அப்ப இவன் கொன்ன அந்த பொண்ணுங்களோட அப்பா அம்மா பொதுமக்கள் எல்லாருமே ஸ்டீபன் மேல கல்லை தூக்கி வீசுறாங்க. போலீஸ் அவனை பாதுகாப்பா கூட்டிட்டு போயிட்டு வேன்லயே உட்கார வைக்கிறாங்க. அங்க இவன் கொன்ன எல்லாருமே இவன் கண்ணுக்கு தெரியற மாதிரி காமிக்கிறாங்க. அப்பதான் ஒரு ட்விஸ்ட் ரிவீல் பண்றாங்க. ஒரு உண்மையை சொல்றாங்க. இவன் தான் எல்லாத்தையுமே பண்ணிருக்கான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ற மாதிரி காமிக்கிறாங்க. நீ தானடா அந்த நாய்க்குட்டியும் கொன்ன, உன்னை நல்லா தானே வளர்த்தோம், ஏன் இப்படி ஆயிட்ட, அப்பாவோட பேரை சொல்லி ஸ்கூல்ல கேமரா வச்சது நீ தானடா அப்படின்னு எல்லாத்தையுமே
சொல்றாங்க. அதே மாதிரி கிருத்திகாவும் நீ சரண்டர் ஆயிடு, நீ வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கா. இது எல்லாம் தான் உண்மை. இவன் தன்னோட தண்டனையில இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இவனா ஒரு கதையை ரெடி பண்ணி போலீஸையும் திசை திருப்பி வச்சிருந்திருக்கான். இவனோட அப்பாவையும் அம்மாவையும் கொலை பண்ணதுக்கான காரணம் கூட அவங்க அப்பா அம்மா இதை பண்ணாத அதை பண்ணாத அப்படி சொல்லிக்கிட்டே இருந்ததுதான். அந்த காரணமே தவிர வேற எந்த ஒரு காரணமும் இல்ல. இது எல்லாமே தெளிவாவே தெரியுது. அப்பதான் அவன் சொல்றான், ரெட்ட ஆயுள் தண்டனை வரைக்கும் நான் உள்ள இருக்க மாட்டேன். இதே மாதிரி நான் உள்ள போய் நடிச்சு நன்னடத்த பேர்ல இன்னும் ஒரு 10 வருஷத்துல வெளியில வந்துருவேன் அப்படின்னும் அவன் நானே தான் என்னோட லவ் ஸ்டோரி எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிற மாதிரி சீமாவை பண்ணேன், ஒரு வழியா கம்மியான தண்டனையை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றான்.